சென்று ஆடி பாடிக்கொண்டு சந்தோஷமாக போக வேண்டும் அல்லவா? ஆசையில பாட்டி கட்டி நாட்டி ஒன்று கட்டி வச்சவா சீக்கிரமாக அந்த பகவானை வழிபட வந்து வழக்கம் அல்லவா? இன்னுமா நீங்க இருவரும் உயிரோடு இருக்கிறீங்க? நீங்க சொல்ல நான் இருக்க கூட உயிரோடா? ஏற்கனவே என்னுடைய அண்ணன் கிட்ட உதப்பட்டு இருக்கிறீங்க. ஒழுங்கு மரியாதை வந்ததை பார்த்துட்டு போயிட்டா உங்களுக்கு நல்லது, எனக்கு நல்லதுதான். எங்க ஐயா வாசிக்க பார்க்க முடியாதுடியே. பேசக்கூடாது. ஓரமாடி இல்ல ஐயா, சொல்லுங்க ஐயா. முன்னாள் கொட்டை காவலன் நாகப்பன் மகன் கதிரவன் நான் பாத்துக்கிறேன். சர்வ சக்கரையாக காவலில் இருக்கிறேன். மலர்கொடியை பார்த்து விட்டு பிறகு உன்னை வந்து சந்திக்க. எஜமா ஓடி புவா விடாதே. சரி வரப்படை மலர்கொடை என் கை தகப்பட்ட கிளை எவர் உன் கற்பை காப்பாற்றான். காண்பதெல்லாம் ஒரு
பகல் கனவு. நான் இருப்பது எப்பேற்பட்ட இடம் தெரியுமா? ஒரு தெய்வீகமான அந்த எம்பெருமானுடைய ஆலயம்டா. எம்பெருமானுடைய ஆலயம். பின்வைத்த காலை பின்வைக்க மாட்டேன். கட்டி அரவணைத்து ஒரே ஒரு மத்தத்தை கொடுத்து விட்டார். இந்த மணிமணி நாட்டு சிறகோல உயிரோடு வாழலாம். நீ காண்பதெல்லாம் ஒரு பகல் கனவுடா. நீ நினைப்பதால் ஒரு காலம் என்னிடத்தில் நடக்கவே நடக்காது. நேரம் கிடையாது. அரவணைத்து என்னால முடியாது. சத்தியமாக சத்தியமாக நிச்சயமாக உறுதியாக உன்னை விடுவதில்லையே, உன்னை விடுவதில்லையே. ஒரு வாரத்தில் செயல்பட்டை கொள்ள உன்னை விடுவதில்லையே. இதய வீணை தூங்கும் போது பாட முடியுமா? இரண்டு கண்கள் இரண்டு காட்சி காண முடியுமா? இதய வீணை தூங்கும் போது பாட முடியுமா? இதய வீணை தூங்கும் போது பாட முடியும். இரண்டு கண்கள் இரண்டு காட்சி காண முடியுமா? இதய வீணை தூங்கும் போது பாட முடியுமா? இதய வீணை தூங்கும் போது பாட முடியுமா? இரண்டு கண்கள் இரண்டு காட்சி காண முடியுமா? இதய வீணை தூங்கும் போது பாட முடியுமா? உதடு சிரிக்குமா, உள்ளம் சிரிக்குமா, உருவத்தோடு வேஷம் உண்மையாகுமா? உதடு சிரிக்கும் நேரம் உள்ள சிரிக்குமா? உருவம் போடு நேரம் உண்மையாகுமா? உதடு சிரிக்குமா, உள்ளம் சிரிக்குமா, உருவத்தோடு வேஷம் உண்மையாகுமா? விளக்கை குடத்தில் வைத்தால் வெளிச்சம் தோன்றுமா? விளக்கை குடத்தில் வைத்தால் வெளிச்சம் தோன்றுமா? பாட்டு பாடுமா? இதய வீணை தூங்கும் போது பாடுமா? இரண்டு கண்கள் இரண்டு காட்சி காண முடியுமா? இதய வீணை தூங்கும் போது பாட முடியுமா? மனத வைத்த இறைவன் தானே சில மனிதர்களை அறிந்து கொள்ள அறிவை வைத்தான். அறிவை வைத்த இறைவன் மேனி அழகை வைத்தானே. அறிவை வைத்த இறைவன் மேனி அழகை வைத்தானே. அடிமை செய்தானே. இதய வீணை தூங்கும் போது பாட முடியுமா? இரண்டு கண்கள் இரண்டு காட்சி காண முடியுமா? இதய வீணை தூங்கும் போது பாட முடியுமா? இந்த ஆளவனை பற்றி தெரியாமல் என்னிடமே உன் நாடகத்தை நடத்திக் கொண்டிருக்கிறார். என் கைச்சகப்பட்ட கிளி ஒத்து தாத்திருவேன். வேண்டாம் பிடிவாதம். நீ எத்தனை முறை சாட்டிக் கொண்டு வேட்டையாடினாலும் சரி, என்னை பார்த்துத்தான் உன்னால ரசிக்க முடியுமே தவிர என்னை தொட்டு ருசி பார்க்க முடியாதுடா. என்றால் என்னை கட்டி அழைத்து விட்டு தர முடியாது. என்னால முடியாது. கற்பல் அன்று உன் அண்ணன் காப்பாற்றி விட்டார்.
எவன் காப்பாற்றான் என்று பார்க்கலாமா? அட பாவி, நான் வணங்கக்கூடிய அந்த பகவான் கண்டிப்பா என் கற்பை காப்பாற்ற அந்த ஏழுமலையான் என் கற்பை காப்பாற்ற கற்பை காப்பாற்றுவான் என்று மனக்கொட்டை கட்டி வைத்திருக்கிறார். அந்த கடவுளில் லட்சத்தை சொல்கிறேன், பொறுமையாக கேள். கடவுளை ஒழுங்காக செய்ய வந்த யமனை காலால் எட்டு உதைத்தார். அந்த சிவன் அவன் கடவுளா? அன்று பெண்கள் குளித்துக் கொண்டிருக்கும் போது ஆடையை கிழித்தனால் கறி ஊற்றி பயக்கல. தன்னால் படைக்கப்பட்ட ஊர்வசியை தன் மகளன்று மாறாமல் ஆசை கொண்டான் ஆண்டுடான். தாயை படை தார வேண்டும் என்று முத்தத்தில் அவர்தான் ஞானம் ஒன்று பயன். அவன் கடவுளா? மனைவி ஒருவன் இருக்கும்போது மற்றொரு பெண்ணை சிறை கொண்டான். முருகன் கருமாரியா உருமாரியா அட பாவி, உலகத்துல அனைத்துமே கடவுள் தாண்டா. ஒரு தெய்வம் இல்லாமல் ஒரு பொழுது போலடா.